அதிமுகவை மொத்தமாக காலி செய்ய பனையூர் ஆபீஸில் போடப்பட்ட அந்த மெகா மாஸ்டர் பிளான். சி.வி. சண்முகம் மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் 3 எம்எல்ஏக்கள் அதிரடி ராஜினாமா மூடுக்கு வந்த ரகசியம் அம்பலம். புவனகிரி அருண்மொழித்தேவன் கிட்ட அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற அந்த மெகா பேச்சுவார்த்தை. 15 அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்து 16 தொகுதிகளுக்கு மெகா இடைத்தேர்தல் நடத்த முதலமைச்சர் விஜய் போட்ட அந்த கணக்கு. தாவேக்காவுல இணையும் முன்னாள் அதிமுக விஐபிக்கள் 3 பேருக்கு உறுதியான மினிஸ்டர் போஸ்டிங். ஆளும் தாவேக்க கூட்டணியில விசிகாவுக்கு பதில் பாமகவா? திருமாவளவனை அதிர வைக்கும் புதிய அரசியல் லாபி. டெல்லி பாஜக மேலிடத்தை சந்திக்க தூதுவிடும் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா டிடிவி தினகரனை ஒருங்கிணைக்க டெல்லி மூலமாக நடக்கும் ரகசிய டீலிங். இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி பையர். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அதிமுகவிலிருந்து அடுத்த செட்டு எம்எல்ஏக்கள் தாவேக்க பக்கம் போறது இப்போ 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, கரூர் விஜயபாஸ்கர், அப்புறம் விராலிமலை விஜயபாஸ்கர்னு அதிமுகவில் நின்று ஜெயிச்ச அந்த 6 விஐபிக்கள் தங்களோட எம்எல்ஏ பதவிகளை அதிரடியா ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கவில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. இதோட அடுத்த கட்ட மிக அதிரடியா மயிலம் தொகுதி எம்எல்ஏவான சி.வி. சண்முகம் இப்போ டோட்டலா ராஜினாமா மோடுக்கு வந்துட்டாராம். அவர் மட்டும் இல்லாம அவரோட தீவிர ஆதரவாளர்களான சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ், பன்ருட்டி எம்எல்ஏ தக்காளி மோகன், இவங்க 2 பேரும் தங்களோட பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு சி.வி. சண்முகத்தோட சேர்ந்து தாவேக்க பக்கம் போக சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டாங்க. புவனகிரி தொகுதி எம்எல்ஏ அருண்மொழித்தேவன் கிட்டையும் சி.வி. சண்முகம் தொடர்ந்து அண்டர் கிரவுண்ட்ல பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா அவரோட குடும்பத்தினர் மட்டும் இப்போதைக்கு பதவி எதையும் ராஜினாமா செய்ய வேணாம் அப்படின்னு பயங்கரமா மறுப்பு தெரிவிச்சுட்டு வராங்களாம். அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்திட்டு வர அந்த மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டங்களில் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான கே.சி. வீரமணி, அப்புறம் ராணிப்பேட்டை எம்எல்ஏ சுகுமார், இவங்க 2 பேரும் ஒரு சேர பங்கேற்கவே இல்லை. அதனால இவங்களும் இப்போ இபிஎஸ்ஸை கைவிட்டுட்டு தாவேக்க பக்கம் போக முடிவெடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி அதிமுக கேம்ப்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. கணக்கு பண்ணி பார்த்தா சி.வி. சண்முகத்தோட சேர்த்து 3 எம்எல்ஏக்கள், அது போக கரூர் மற்றும் விராலிமலை விஜயபாஸ்கர்களோட அசுர முயற்சியால இன்னும் ஒரு 5 எம்எல்ஏக்கள்னு ஒரு மெகா டீமே அதிமுக விட்டு வெளியே வர போறாங்க. ஏற்கனவே போன 6 எம்எல்ஏக்கள் இப்போ சி.வி. சண்முகம் டீமோட 3 எம்எல்ஏக்கள், அப்புறம் வரப்போற ஒரு 5லேருந்து 6 எம்எல்ஏக்கள்னு மொத்தம் 15 அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு தங்களோட கைக்கு கொண்டு வர்றதுதான் முதலமைச்சர் விஜயோட அக்யூரேட் அந்த மாஸ்டர் பிளான். இந்த 15 தொகுதிகளையும் ஏற்கனவே விஜய் ராஜினாமா பண்ண அந்த திருச்சி கிழக்கையும் சேர்த்து மொத்தம் 16 தொகுதிகளுக்கு ஒரே நேரத்தில் மெகா இடைத்தேர்தல் நடத்த விஜய் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த இடைத்தேர்தலில் சும்மா கிளீன் ஸ்வீப் பண்ணி முழுமையா ஜெயிச்சிட்டோம்னா எந்த ஒரு கூட்டணி கட்சியோட தயவும் இல்லாம சொந்த பலத்திலேயே தமிழ்நாட்டில் தாவேக்கா சிங்கிள் மெஜாரிட்டியோட ஒரு அசுர ஆட்சி நடத்த முடியும்னு விஜய் அக்யூரேட்டா கணக்கு போறாரு. அது மட்டும் இல்ல, இடைத்தேர்தல் வெற்றிக்கு அப்புறமா அதிமுகவிலிருந்து வந்து தாவேக்காவில் இணைஞ்ச சீனியர்கள்ல 3 பேருக்கு கன்ஃபார்மா அமைச்சர் பதவி உண்டுங்கிற அந்த அல்டிமேட் உத்தரவாதத்தையும் விஜய் கொடுத்திருக்காராம். அடுத்ததா கோட்டையை உள்ளுக்கிற மெகா கூட்டணி ட்விஸ்ட். சமீபத்தில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த தலைமை செயலகத்தில் நேரில் போய் சந்திச்சு பேசினார். அப்போ அன்புமணியோட மனைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான சௌமியாவும் கூட இருந்திருக்கிறாங்க. இந்த ரகசிய சந்திப்புல காவிரி விவகாரம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நீர்நிலை திட்டங்கள் பற்றி அமைச்சர் புசியானந்த கிட்ட விவாதிச்ச அன்புமணி, இது சம்பந்தமா முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்கிறதுக்கு எனக்கு அர்ஜென்ட்டா அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தலைமை செயலகத்தில் அன்புமணிக்கு அமைச்சர் புசியானந்த் கொடுத்த அந்த அசுர முக்கியத்துவம் இப்போ ஆளும் தாவேக்க கூட்டணியில் இருக்கிற விசிகாவை சும்மா பயங்கரமா யோசிக்க வச்சிருக்கு. தாவேக்க கூட்டணி பத்தி திருமாவளவன் இப்பெல்லாம் முன்னுக்கு பின் முரணா ஏகப்பட்ட கருத்துக்களை பேசிட்டு வர இந்த இக்கட்டான நேரத்தில் அன்புமணிக்கு ஆளும் தரப்புல கொடுக்கப்படுற அந்த மெகா இம்பார்ட்டன்ஸ் அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. அதாவது வரப்போற தேர்தல்களில் விசிகாவுக்கு பதிலாக தாவேக்க கூட்டணியில் பாமக இடம் பிடிச்சிருமோ அப்படிங்கிறதா அந்த ஹாட் டாக். ஒருவேளை அப்படி அந்த மெகா கூட்டணி செட் ஆனிச்சுன்னா சௌமியா அன்புமணியை தாவேக்க கேபினெட்ல அமைச்சராக்குறதுக்காகவும் அன்புமணி இப்பவே தயாரா இருக்காராம். இறுதியா இபிஎஸோட டெல்லி பிளான் பத்தி நிறைய கிட்ட இருந்து கிடைச்ச அப்டேட் என்னன்னா,
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்காம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏகப்பட்ட கீழ்நிலை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள்னு தொடர்ந்து கட்சியை விட்டு ஓடிட்டே இருக்காங்க இல்லையா. இதனால டென்ஷனான எடப்பாடி பழனிசாமி இப்போ அர்ஜென்டா பாஜகவோட டெல்லி மேலிடத்தை சந்திக்க டெல்லிக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற ரகசிய பிளான்ல இருக்காராம். ஆனா டெல்லி பாஜக மேலிடமோ எடப்பாடி மேல சும்மா மரண கடுப்புல இருக்காங்க. ஏன்னா கட்சியை விட்டு பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதிமுகவை நல்லா வலிமைப்படுத்துங்க அப்படின்னு 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அமித்ஷா பல முறை எடப்பாடிக்கு ஸ்ட்ரிக்டா ப்ரெஷர் கொடுத்துருந்துருக்காரு. ஆனா அதை இபிஎஸ் கேட்கவே இல்லை. இதனால தேர்தலையும் தோத்து போய் இப்போ பல மாவட்டங்களில் அதிமுக கூடாரமே மொத்தமாக காலியாகிட்டு வரதை டெல்லி மேலிடம் சும்மா ஷார்ப்பாக கவனிச்சுட்டு வராங்க. இதனால வேறு வழியே இல்லாமல் இப்போ சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்ட எல்லாரையுமே ஒன்றா இணைச்சு ஒருங்கிணைச்சு செயல்படுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்போ அண்டர் கிரவுண்டில் சம்மதிச்சிட்டாராம். ஆனால் இந்த இணைப்பை நாமளா பண்ணுனா அசிங்கம்னு நினைக்கிற இபிஎஸ் இதை டெல்லி பாஜக மேலிடமே முன்னாடி நின்று செஞ்சு வச்ச மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண பார்க்குறாரு. அதுக்காக தான் டெல்லி மூலமா இந்த மெகா ஒருங்கிணைப்பு பணிகளை நடத்தி வர எம்பி எலெக்ஷனுக்குள்ள அதிமுகவை எப்படியாவது ஒரு பலமான அசுர கூட்டணியா மாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சும்மா தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வராராம். இன்னைக்கு நிறைய கிட்ட இருந்து வந்த எல்லா இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். 15 எம்எல்ஏக்களை இழுத்து 16 தொகுதிகளில் மெகா இடைத்தேர்தல் நடத்த முதலமைச்சர் விஜய் போட்டிருக்க இந்த மாஸ்டர் பிளான் சக்சஸ் ஆகுமா? தாவேக கூட்டணியில பாமக இணைந்தால் விசிகாவோட அடுத்த கட்ட நிலை என்னவா இருக்கும்? சசிகலா, டிடிவி தினகரனை இணைக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி மூலமா ரகசிய டீலிங் பேசுறதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உடனே நம்ம INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆல்ல தட்டி வச்சுக்கோங்க. அரசியல் இன்சைட் சீக்ரெட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிற உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ லிங்கை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஃபயரான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவோட உங்களை மீட் பண்றோம்.